வணக்கம். இன்றைக்கு இந்த இன்சூரன்ஸ் புரோக்கர்ஸ் மேலே உங்களை எப்படி ஏமாத்துறாங்கன்னு பார்ப்போம். சரியோ, அதாவது இந்த லைஃப் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் எல்லாம் விற்பாங்கல்ல, அவங்க லைஃப் இன்சூரன்ஸ் போடணும், டேர்ம் இன்சூரன்ஸ் போடணும்னு ஒருத்தர கூப்பிடுவீங்களா? அப்போ அவர் சொல்லுவாரோ லைஃப் இன்சூரன்ஸ் போடலாம், டேர்ம் இன்சூரன்ஸ் போடலாம், அதை விட இன்னொன்று இருக்குது, 10 வருஷத்துக்குள்ள கட்டி முடிக்கலாம், 20 வருஷத்துக்குள்ள கட்டி முடிக்கலாம், எனக்கு 4-5 இன்சூரன்ஸ் புரோக்கரோட தொடர்பு இருக்குது, அதில் எல்லாத்துலேயும் பார்த்து உங்களுக்கு கொண்டு சரியாக பெஸ்ட்டாக சொல்லுவேன்லாம் சொல்லுவார். அவளை சொல்கிறோம் உண்மைதான், அது இல்லையாண்டு இல்லை. ஆனால் இதோட சேர்த்து ஒன்று கூட சொல்லுவார். என்னென்னா, இப்போ நீங்கள் முதலாவது போடுற நீங்கள் முதல் நான் மெடிக்கல் இன்சூரன்ஸை போடுங்க. அதாவது சுகாதாரமாக கவனிப்பில் எடுக்காத ஒரு காப்புறுதியை போடுங்க. அதை போடுங்க. அதை போட்டு நல்லம். ஏனெண்டா அது இப்போ உங்களுக்கு என்ன வருத்தம் இருக்குன்னு தெரியாது. அப்போ உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, அதாவது உங்களை நிராகரிச்சிடுவாங்க, உங்களுக்கு கொடுக்க இல்லாத காப்புறுதியண்டு. அப்போ அதுக்காக நீங்கள் முதல்ல இதுக்கு ஒரு சேஃபுக்கு இதை போடுங்கன்றுவேன். நீங்கள் சொன்னீங்க இல்லை போன மாதம் தானே எனக்கு செக் பண்ணது, இல்லை எனக்கு அம்மாவுக்கு செக் பண்ணது, ஐயாவுக்கு செக் பண்ணது, அவள் பிரச்சனை இல்லை, டாக்டர் ஒன்றும் சொல்ல இல்லை, ஓகே அதான் நார்மலாக தான் இருக்குது என்றதுனா, இல்லை அவங்க கூட செக் பண்ணுவாங்க, அதை விட எல்லாம் எனக்கு செக் பண்ணுவாங்க, நீங்கள் அதை போடாதீங்க. முதல்ல எதுக்கும் சேஃபுக்கு முதல்ல நான் மெடிக்கலை போடுங்க, பிறகு மாற்றலாம். அது நான் ஈஸியாக மாற்றி தருவேன். அது மாற்றுறது பெரிய கஷ்டம் இல்லை, அது சரியான சிம்பிள், மாற்றலாம். மெடிக்கல் செய்கிற நான் மெடிக்கல் செய்கிறன்றல நான் மெடிக்கல் செஞ்சால் அவருக்கு கூட லாபம் வரும், அவருக்கு கொமிஷன் வரும். அப்போ அதே மாதிரி அவர் நான் மெடிக்கல் செய்கிற கம்பெனியும் அவருக்கு ஒரு கொமிஷன் கொடுக்கும். இவர் எந்த கம்பெனியில் புதுசாக ஒரு வாடிக்கையாளரை கூட்டிக் கொண்டு வந்துட்டாருன்னு. சரி, அந்த 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 கம்பெனியில் இவர் கொஞ்ச நாளைக்கு இருக்கணும். உங்களுக்கு மெடிக்கலை மாற்றிட்டு அடுத்த மாதமே உங்களுக்கு நான் மெடிக்கலை மாற்றி தர மாட்டார். ஏன்னா அங்கே அந்த மாதத்தில் கொஞ்சம் காலம் இருக்கணும், அவங்க கட்டுப்பாடு வச்சுப்பாங்க. 6 மாதம் இருக்கணும், 3 மாதம் இருக்கணும், இல்லை 1 வருஷம் இருக்கணும். அவர் அதை முடியத்தான் பேன் திருப்பி அடிப்பாரா, இப்போ நாங்கள் மெடிக்கலுக்கு மாறுவோம்ண்டு. இப்போ என்ன செய்வாருண்டா, இன்னொரு கம்பெனியில் தான் மெடிக்கல் எடுப்பார். சரியோ, ஏன்னா இப்போ முதல் கம்பெனியில் இருக்க அந்த கம்பெனிக்கு கொஞ்சம் கொடுத்துருக்கோம், புதுசாக ஒரு வாடிக்கையாளர் கொடுக்கணும். இப்போ அடுத்த கம்பெனிக்கு போய் அடுத்த கம்பெனி திருப்பி காசு கொடுக்குமா, புதுசாக ஒரு வாடிக்கையாளர் கொடுத்துருக்காருன்ட்டு. சரியோ, ஒரு விதத்தில் இந்த உங்களோட வாடிக்கையாளரை ஏமாத்துறாரு. ஏன்னா அது உண்மையிலே ஒரு சுகாதாரமாக ஒரு ஆளை உண்மையிலே நேரடியாக மெடிக்கலுக்கு போட்டிருக்கலாம். ஆனால் அவங்க இந்த ஒரு மெடிக்கலில் நீங்கள் செக் பண்ணி பிடிக்காத ஒன்றையும் அவங்க புதுசாக ஒன்றும் பிடிச்சி செய்கிற இல்லை, அதே இதைத்தான் கேட்பாங்க. அது இது பழமையாக இப்போ டயபெட்டிக்ஸ் இருக்கிறதோ கொலஸ்ட்ரால் இருக்கிறதெல்லாம் ஒரு பெரிய இதே இல்லை. ஏன்னா இங்கே எல்லாருக்குமே இருக்குது. சரியோ, 2வது என்ன நடக்கும்னா, நீங்கள் முதல்ல நான் மெடிக்கல் செய்வீங்கள், கூட காசு கட்டுவீங்கள், உங்களுக்கு கூட காசு விரயமாகும். பிறகு மெடிக்கல் வரைக்கும் உங்களுக்கு உண்மையிலேயே வருத்தம் வந்துடும். ஏன்னா அது ஒரு காலகட்டத்துக்கு பிறகு தான் மாற்றலாம், அது மாத்திரம் அவருக்கு லாபம் கிடைக்கும். சரி, அப்போ இன்னொரு கம்பெனி போய்க்கு அப்போ அந்த காலகட்டத்துக்குள்ள உங்களுக்கு உண்மையிலேயே வருத்தம் வந்துச்சுன்னா அப்புறம் நீங்கள் ஆப்புத்தான் உங்களுக்கு. சரியோ, அப்போ புறம் நீங்கள் போவேலா காப்புறுதி கண்ட ஆளை கூப்பிடுக்கும் போதில் உங்களோட மெடிக்கல் செக்கப் செய்யுங்க. உங்களுக்கு இல்லை யாருக்கு எடுக்க போறீங்களோ அவன் ஃபுல் பாடி செக்கப் செய்யுங்க. அதில் சீரியஸாக ஒரு வருத்தம் இல்லாட்டி நேரடியாகவே மெடிக்கல் இன்சூரன்ஸை போடுங்க, நான் மெடிக்கலுக்கு போகாதீங்க.